ஹாய்! இன்றைக்கி ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு ஆட் பண்ணி ஹாஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், உருளைக்கிழங்கு குழையக்கூடாது. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனியனையும் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ஆனியனை ரொம்ப வதக்காமல் சாட்டே பண்ணி எடுத்திங்க அப்படின்னா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக மட்டும் ஒரே ஒரு குட்டி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் டேஸ்ட் கொடுக்குற விஷயமே பூண்டு தான். பூண்டை அரைச்சி போடாமல் தட்டி போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது எண்ணெயில் ரோஸ்ட் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிக்கிறது தான். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய், அதுக்கப்புறமா பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் ரொம்ப வதங்க வேண்டாம். கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சாட்டே பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மசியக்கூடாது. மசாலா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக தண்ணி தெளித்து மறுபடியும் மூடி வைங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.